அதிகபட்சமா ஒரு 10,000 பேர் தாங்க இருப்பாங்க. அவங்க வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. தன்னெழுச்சியாக வந்த கூட்டம்னு சொல்றாங்க. தன்னெழுச்சியாக வந்தாலும் அது மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுதுங்க. ஏர்போர்ட்ல இருந்து பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட அதே ஃபேஸஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் வருது. கொஞ்சம் பேர முதல்லயே ஆர்கனைஸ் பண்ணி மரக்கடை அந்த ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலா எங்க கால்குலேஷன் படி 5000லிருந்து 7000, 10,000 வரைக்கும் தாங்க டோட்டல் கிரவுட் இருக்கும். அப்ப பர்ப்பஸா வந்து டிராஃபிக்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னே முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. ஏன்னா ரோட் ஷோக்கு அனுமதி தரல. நீங்க தராட்டா என்ன நாங்க நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. விரும்பி இருந்தா வந்து விஜயோட வேனை வந்து அந்த பஸ் பிரச்சார வாகனத்தை ஈஸியா அலோவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இத உதாரணம் அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. நேற்றைக்கு பேசியிருந்து பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதே மாதிரியான ஒரு கேரவன் மாதிரியான பஸ்ல தானங்க அவரு மதுரை மாநாட்டுக்கு வந்தாரு. அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து எங்க இருந்தோ வந்தாரு. அப்ப ஏன் வந்து இந்த தன்னெழுச்சியான கூட்டம் போய் அவர் வேனெல்லாம் வழிமறிக்கல? அவரோட கேரவன்லாம் வழிமறிக்கல. அது பிறகு முடிச்சுட்டு நாங்க எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாதுகாப்போட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லையை தாண்டுற வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கூட போயிருக்காங்க அந்த வேனோட. நமக்கு தெரியாது அதெல்லாம். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அப்படியே தகவல் கொடுத்து சென்னை வரைக்கும் அவர் வந்து அதுல போனாரு. ஏன் வந்து அந்த இடத்துல எல்லாம் இவர் வேன் வருதுன்னு தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. அப்ப ஏன் வந்து கிரவுடு வந்து மொபிலைஸ் பண்ணி தன்னெழுச்சியாக திரண்ட இளைஞர் கூட்டம் ஏன் வந்து விஜயோட மதுரையிலிருந்து புறப்பட்ட கேரவனை ஏன் எங்கேயுமே தடுத்து நிறுத்தல?